புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது உலக வானொலி தினம் குறித்த தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். உலக தகவல் பரிமாற்றத்தில் வானொலி ஒரு முக்கிய ஊடகமாக விளங்குகிறது. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என்று அனைத்தும் இருந்தாலும் வானொலி தனித்துவமான மற்றும் நம்பகமான ஊடகமாக திகழ்கிறது. மனித சமுதாயத்தில் வானொலி செய்தி அளிக்கும், கல்வி வழங்கும், பொழுதுபோக்கு ஏற்படுத்தும் மற்றும் சமூக விழிப்புணர்வை மேம்படுத்தும் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 13 அன்று உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் வானொலியின் பங்களிப்பையும் அதன் சமூக மதிப்பையும் நினைவு கூறும் ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகும். உலக வானொலி தினம் வானொலி ஊடகத்தின் நம்பிக்கை, வளர்ச்சி, சமூக பங்களிப்பு மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி உலகின் அனைத்து மக்களுக்கும் விழிப்பூட்டுகிறது. உலக வானொலி தினத்தின் வரலாறு. உலக வானொலி தினம் முதலில் ஸ்பெயினால் 2010 ஆண்டு முன்மொழியப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள ஒலிபரப்பு சங்கங்களின் ஆதரவுடன் 2011 ஆண்டு யுனெஸ்கோ உறுப்பு நாடுகளால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு உலகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் 13 அன்று இந்த தினத்தை கொண்டாடும் வழக்கம் நிலவுகிறது. பிப்ரவரி மாதம் 13 தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் 1946 ஆண்டு ஐக்கிய நாடுகளின் சர்வதேச ஒலிபரப்பு சேவை, அதாவது UN ரேடியோ ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி மாதம் 13 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வானொலி என்பது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கடைபிடிக்கப்பட்டது. அதன் முக்கிய பங்களிப்பை அளித்தவர் மார்க்கோனி. 1895 ஆண்டு அவர் முதல் வானொலி சமிக்ஞையை அனுப்பினார். அதன் பிறகு வானொலி தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டது. 1919 ஆண்டு அமெரிக்காவில் முதல் வானொலி நிலையம் பிட்ஸ்பர்க் நகரில் நிறுவப்பட்டது. 1939 ஆண்டு FM வானொலி அறிமுகமானது. 1994 ஆண்டு இணைய வழி வானொலி ஒலிபரப்பு தொடங்கியது. இந்த நிலையில் வானொலி மக்கள் வாழ்க்கையில் ஆழமான இடத்தை பெற்றது. கிராமப்புற மக்களுக்கு தகவல், கல்வி, விளையாட்டு, இசை மற்றும் செய்திகளை கொண்டு செல்ல வானொலி முக்கிய கருவியாக உள்ளது. தகவல் பரிமாற்றம். வானொலி மூலம் மக்கள் விரைவாக செய்திகளை பெற முடிகிறது. நாட்டு, உலக செய்திகள், காலநிலை தகவல் மற்றும் அவசர அறிவிப்புகள் வானொலியில் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக கல்வி வழங்குதல். தொலைதூர பகுதிகளில் வாழும் மாணவர்களுக்கு பாடங்கள், தேர்வுகளுக்கான வழிகாட்டுதல் மற்றும் கல்வி தொடர்பான அறிவுரைகள் வானொலியின் மூலம் கிடைக்கின்றன. அடுத்ததாக பேரிடர் கால உதவி. நிலநடுக்கம், வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் சூழல்களில் வானொலி மக்களுக்கு விரைவான தகவல் மற்றும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்குகிறது. அடுத்ததாக சமூக விழிப்புணர்வு. சுகாதாரம், பெண்கள் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற முக்கிய சமூக செய்திகள் வானொலியின் மூலம் மக்களுக்கு பரிமாற்றப்படுகிறது. அடுத்ததாக பொழுதுபோக்கு. பாடல்கள், நாடகம், கட்டுரைகள், கலாச்சார நிகழ்வுகள் போன்றவை வானொலியின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது. உலக வானொலி தினத்திற்கான 2026 கருப்பொருள் வானொலியும் செயற்கை நுண்ணறிவும். AI ஒரு கருவி, ஒரு குரல் அல்ல. இந்த கருப்பொருள் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் AI மற்றும் வானொலியில் தொடர்பை வலியுறுத்துகிறது. AI இன்று வானொலியில் பல்வேறு முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. தானியங்கி செய்தி வாசிப்பு, நிகழ்ச்சி தொகுப்பு, கேட்போர் விருப்பம் பகுத்தாய்வு, உடனடி மொழிபெயர்ப்பு.
ஆனால் வானொலியில் உண்மையான சக்தி மனித குரல்தான். மனித குரல் உணர்ச்சி மற்றும் நம்பிக்கையில் உள்ளது. AI ஒரு உதவி கருவியாகவே இருக்க முடியும். மனிதர்களின் படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சியை மாற்றக்கூடாது என்பது 2026ஆம் ஆண்டின் உலக வானொலி தினத்தின் கருப்பொருளின் முக்கிய கருத்தாகும். வானொலியின் சமூக பங்களிப்பு. பெண்கள் முன்னேற்றம். பெண்களின் குரல் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்த வானொலி ஒரு மேடையை வழங்குகிறது. விளையாட்டு போட்டிகள், திறன் வளர்ச்சி போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் இளைஞர்களின் ஆர்வத்தை ஊக்குவிக்கிறது. காலநிலை, பயிர் பாதுகாப்பு, சந்தை விலை போன்ற தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. நாட்டுப்புற இசை, பாரம்பரிய கலை, பழமையான கதைகள் மற்றும் பாரம்பரியங்களை பாதுகாக்க உதவுகிறது. இன்று வானொலி FM, டிஜிட்டல் ரேடியோ, இன்டர்நெட் ரேடியோ, பாட்காஸ்ட் போன்ற வடிவங்களில் பரவியுள்ளது. ஸ்மார்ட் ஸ்பீக்கர்கள், மொபைல் பயன்பாடுகள் மற்றும் இணைய ஒலிபரப்புகள் வானொலியை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுகின்றன. செயற்கை நுண்ணறிவு வானொலியில் பலவாறு உதவுகிறது. நேரடி மொழிபெயர்ப்பு, தனிப்பயன் தகவல் பரிமாற்றம், தரவுத்தளத்தின் அடிப்படையில் நிகழ்ச்சி திட்டமிடல். ஆனால் AI மனித குரல் மற்றும் படைப்பாற்றலை மாற்றக்கூடாது. உலக வானொலி சமூக வானொலிகள் புதிய வாய்ப்புகளை வழங்குகின்றன. வானொலி இன்னும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் முன்னேறி மக்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும். ஸ்மார்ட் போன்கள், இணைய வழி ஒலிபரப்பு மற்றும் AI உதவியுடன் வானொலி இன்னும் சுலபமாக மக்களுக்கு சென்றடையும். ஆனால் வானொலியின் மனமும் உயிரும் மனித குரலில்தான் இருக்கிறது. இதுவரை வானொலி தினத்திற்கான கருப்பொருட்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். 2013ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் வானொலி என்ற கருப்பொருளாகும். 2014ஆம் ஆண்டு வானொலியில் பாலின சமத்துவம் என்பதாகும். 2015ஆம் ஆண்டு இளைஞர்களும் வானொலியும் என்ற கருப்பொருளாகும். 2016ஆம் ஆண்டு பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் வானொலி என்பதாகும். 2017ஆம் ஆண்டு வானொலி நீதான் என்பதாகும். 2018ஆம் ஆண்டு வானொலி மற்றும் விளையாட்டு என்னும் கருப்பொருளாகும். 2019ஆம் ஆண்டு உரையாடல், சகிப்புத்தன்மை மற்றும் அமைதி என்ற கருப்பொருளாகும். 2020ஆம் ஆண்டு பன்முகத்தன்மை என்ற கருப்பொருளாகும். 2021ஆம் ஆண்டு புதிய உலகம், புதிய வானொலி என்ற கருப்பொருளாகும். 2022ஆம் ஆண்டு வானொலி மற்றும் அறக்கட்டளை என்ற தலைப்பாகும். 2023ஆம் ஆண்டு வானொலி மற்றும் அமைதி என்ற கருப்பொருளாகும். 2024ஆம் ஆண்டு வானொலி, தகவல், பொழுதுபோக்கு மற்றும் கல்வியின் நூற்றாண்டு என்ற கருப்பொருளாகும். 2025ஆம் ஆண்டு வானொலி மற்றும் காலநிலை மாற்றம் என்பதாகும். 2026ஆம் ஆண்டு வானொலி மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்பதாகும். யுனெஸ்கோ உலகெங்கிலும் உள்ள ஒலிபரப்பாளர்கள் மற்றும் ஆடியோ படைப்பாளர்களை AI எவ்வாறு வானொலி உற்பத்தியை மறுவடிவமைக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. உலக வானொலி தினம் 2026ஆம் ஆண்டு வானொலியின் பாரம்பரியத்தையும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கொண்டாடும் நாளாக திகழ்கிறது. இதுவரை உலக வானொலி தினம் குறித்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.